ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம வந்து டிஎன்பிசி குரூப் 1 to 2A 4 VAO வரல. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள லெசனில் வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர பாமணி அரசு. ஸோ ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா புக்லேயுமே இருக்குது. ஓகேவா, ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா 11th நியூ புக்லேருந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன் எடுத்துகிறேன். ஸோ இது படிச்சுட்டா நீங்கள் ஓல்டு புக் நியூ புக் எல்லாமே கவர் பண்ண மாரி. ஓகேவா, இதில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்குது. ஸோ அந்த லெசன் நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஓகேவா, ஸோ நீங்கள் பார்த்து கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க, இதை படிச்சுட்டு ஓகேவா நல்லா தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு புக்குக்கு போங்க. அதுதான் இருக்கும், இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதில் வளவலன்னு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் சும்மா தேவையில்லாத டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை போய் ஒரு தடவை பார்த்துக்குவாங்க. ஓகேவா, ஸோ வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் இதெல்லாம். ஓகேவா, இப்போ நம்ம போகலாம். ஓகேவா, அதே மாதிரி பண்ணால் இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கண்டிப்பாக நம்மளுடைய டெஸ்ட் லிங்க் இருக்குது. கண்டிப்பாக அது உள்ளே போய் நீங்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணி கண்டிப்பாக டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். வெரி இம்பார்ட்டன்ட்டு. ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதேமாதிரி பார்த்துட்டு கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸும் கண்டிப்பாக என்ன பண்ணிக்க இந்த வீடியோ லிங்க் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ண சொல்லுங்கள், ஜாயின் பண்ண சொல்லுங்கள், யூஸ் பண்ணிக்க சொல்லுங்கள். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 1304 1310 ஆகிய ஆண்டுகளில் மாலிக் கஃபூர். ஓகேவா, ஸோ மாலிக் கஃபூரின் படையெடுப்பால் தோற்கடிக்கப்பட்ட அரசுகள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேவகிரி 4 அரசு. ஓகேவா, இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் தோற்கடிக்கப்படுறாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேவகிரி. ஓகேவா, ஸோ இதை ஓகேவா, ஸோ தேவகிரி வந்து பார்த்திங்கன்னா யாதவர்கள் ஆட்சி செஞ்சாங்க. ஓகேவா, ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா துவார சமுத்திரம். ஓகேவா, ஸோ துவார சமுத்திரம் தோற்கடிக்கப்பட்டது. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஹொய்சாளர்கள் இதை ஆட்சி செஞ்சாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாரங்கள். ஓகேவா, மூணாவது வந்து பார்த்திங்கன்னா வாரங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா காகத்தியர்கள் ஆட்சி பண்ணாங்க. அதுக்கடுத்து நம்ம தமிழ்நாடு வெரி இம்பார்ட்டன்ட், மதுரையும் தோற்கடிக்கப்பட்டிருக்குது இதில். ஓகேவா, ஸோ மதுரை. ஓகேவா, பாண்டியர்கள் ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க. இவங்களையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, தோற்கடிச்சிருக்காங்க இந்த மாலிக் கஃபூர். ஓகேவா, இது நல்லா பார்த்துக்கோங்க. 1304 அண்ட் 1310. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன். ஓகே, சார் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா முகமது பின் துக்ளக்கு தலைநகரை எங்கே மாற்றினார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸோ தேவகிரிக்கு தான். ஓகேவா, தேவகிரிக்கு தான் மாற்றினார். இதனுடைய இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா தௌலதாபாத். இதை நான் சொல்கிறதுக்கு தான் இதை நான் வச்சேன். ஓகேவா, ஸோ தௌலதாபாத்துக்கு என்ன பண்ணார், இதை வந்து பார்த்திங்கன்னா மாற்றினார். இவருக்கு இதே தான் வேலை, இடம் மாற்றிட்டே இருப்பார். பின்னால் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திட்டத்தை போடுவார். அந்த திட்டம் மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆயிரும். ஓகேவா, ஸோ கஜானாவும் காலி ஆயிரும். அதனால் கடைசியாக இவரும் காலி ஆகிட்டார். ஓகேவா, ஸோ தலைநகர் எங்கே பண்ணார், தேவகிரியிலேருந்து தௌலதாபாத்துக்கு என்ன பண்ணார், மாற்றினார். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மதுரை சுல்தானியா வந்து பார்த்திங்கன்னா 1333 ரேஞ்சில் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த மதுரை சுல்தானியா என்ன பண்ணியிருக்கிறாங்க, உருவாக்கியிருக்கிறாங்க. ஸோ 1333. ஸோ தமிழ்நாடு அப்படிங்கிறதுனால இம்பார்ட்டன்ட், யூனிட் 8க்கு இம்பார்ட்டன்ட், அது நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஸோ 1333. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பாமினி அரச வம்சத்தை தோற்றுவது யாருன்னு பார்த்திங்கன்னா பாமன் ஷா. ஓகேவா, ஸோ அவர் யார், பாமன் ஷா. ஓகேவா, இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா ஜாபர் கான். ஓகே, அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா ஜாபர் கான். ஓகேவா, ஸோ 1347 to 1527 வரலும் இவங்க என்ன பண்ணாங்க, ஆட்சி செஞ்சாங்க. ஓகேவா, ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாமினி வம்சம் தோன்றுவதுக்கு சில ஆண்டுகளுக்கு முன் தான் யார் தோன்றாங்க அப்படின்னா விஜயநகர பேரரசு. ஓகேவா, விஜயநகர பேரரசு. விஜயநகரம் என்ன பண்ண, வெற்றியின் நகரம் என்று அழைக்கப்படுகிற விஜயநகரம் என்ன பண்ண தோற்றுவிக்கப்பட்டது 1336. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹரிகரர் அண்ட் புக்கர். ஓகேவா, ஹரிகரர் அண்டு புக்கர் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சங்கம வம்சத்தை சேர்ந்தவர்கள். ஓகேவா, விஜயநகர பேரரசில் 4 வம்சம் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சங்கம வம்சத்தை சேர்ந்த இந்த ஹரிகரர் புக்கர் தான் 1336 இந்த விஜயநகர பேரரசு தோற்றுவித்தாங்க. ஓகேவா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா 1347, இவங்க 1336. ஓகேவா, ஸோ ஏறத்தாழ 11 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த விஜயநகர, அதாவது பாமினி அரசுக்கு 11 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, இந்த விஜயநகர பேரரசை தோற்றுவிச்சிட்டாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த தெலுங்கு மொழி இலக்கியம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இந்த ராய வாசகமாக வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு மொழி எழுதப்பட்ட ஒரு இலக்கியம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணதேவராயர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாயக். ஓகேவா, நாயக். ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 72 நாயக்குகளாக பிரிக்கப்பட்டது. ஓகேவா, ஸோ 72 பாளையங்களாக வந்து பார்த்திங்கன்னா நாயக்குகள் வந்து பார்த்திங்கன்னா பிரித்தாங்க. அந்த நாயக்கு. ஓகேவா, இந்த முறையை வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் தான் கொண்டு வந்தாங்க. இந்த கிருஷ்ணதேவராயனுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட இந்த நாயக் முறையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராய வாசகமோ என்ற தெலுங்கு இலக்கியம். ஓகேவா, ஸோ வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன். இது வந்து பார்த்திங்கன்னா 14ஆம் நூற்றாண்டு முதல் 16ஆம் நூற்றாண்டு வரை தென்ன இந்தியாவிற்கு வந்த அயல்நாட்டு பயணிகள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மொராக்காவை சேர்ந்த வந்து பார்த்திங்கன்னா இபன் பதுதா. ஓகேவா, ஸோ இபன் பதுதா. ஓகேவா, இவர் வந்து பார்த்திங்கன்னா மொராக்காவை சேர்ந்தவர். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து அப்துல் ரசாக். ஓகேவா, ஸோ அப்துல் ரசாக் இவர் வந்து பார்த்திங்கன்னா பாரசீகம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிகிடின். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா. ஓகேவா,
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பயஸ், டோமிங்கோ பயஸ் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கிறாரு. ஓகேவா. ஸோ டோமிங்கோ பயஸ் வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நூனிஸ். ஓகேவா. ஸோ நூனிஸ் இவர் வந்து பார்த்திங்கன்னா இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். இவர் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறையா குறிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இவர் கொடுத்துருப்பாரு. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிற்கு வந்த அயல்நாட்டு பயணிகள். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர அரசர்கள் வெளியிட்ட தங்க நாணயம். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறையா இது வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். வராகன். ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தங்க நாணயம். ஓகேவா. தமிழில் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுன்னு சொல்லுவாங்க. ஓகே. அதே கன்னடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹொன்னுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹொன்னுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் பொண்ணு, கன்னடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹொன்னுன்னு சொல்லுவாங்க. ஸோ வராகன் என்ற தங்க நாணயத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசு வெளியிட்டாங்க. நெக்ஸ்ட் ஓகே. நெக்ஸ்ட்டு எந்த பகுதியை கைப்பற்றத்தில் பாமனி மற்றும் விஜயநகர அரசுக்கிடையே போட்டி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெய்ச்சூர் பகுதி. ஓகேவா. ரெய்ச்சூர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா பார்த்துக்கோங்க. ரெய்ச்சூர் பகுதி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வளமான பகுதி. ஓகே. வளமான பகுதினாவே அந்த இடத்துல வண்டல் மண் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ விவசாயத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. ஸோ தொழில்துறை சம்மந்தமாக எல்லாமே அங்கே பண்ணலாம். அதனால் அந்த ரெய்ச்சூர் பகுதிக்காக தான் இவங்க என்ன பண்ணாங்க, 2 நூற்றாண்டுகளாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சண்டை பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணா மற்றும் துங்கபத்ரா நதிகளுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெய்ச்சூர் பகுதி என்ன பண்ணியிருக்குது, அமைஞ்சிருக்குது. ஸோ ஆற்றிடை பகுதியில் வந்து அமைஞ்சிருக்குது. ஸோ வண்டல் மண். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாமன்சா தனது ஆட்சி பகுதியை எத்தனை மாகாணங்களுக்கு பிரிச்சார்னா 4. ஓகேவா. நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குல்பர்கா. இவருடைய தலைநகரமே ஃபஸ்ட்டு அதுதான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தௌலதாபாத். ஓகேவா. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் தேவகிரின்னு நான் முன்னே சொன்னேன். இதுக்கு தான் வந்து 2வதாக தலைநகராக மாற்றினார். 3வது வந்து பார்த்திங்கன்னா பிடார். ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபெரார். ஸோ இது 4 தான் வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மாகாணங்கள். இது வந்து பிரிச்சது வந்து பார்த்திங்கன்னா பாமன்சா. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள். தன்னுடைய பெயரில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் அலெக்சாண்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின் என்று புரிந்து கொண்டவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாமன்சா தான். ஓகேவா. ஸோ பாமன்சா தான் என்ன பண்ணார், நாணயங்கள் வெளியிட்டார். அந்த நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பேர் என்ன பண்ணார், 2ஆம் அலெக்சாண்டர்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் கொடுத்து அதை வந்து என்ன பண்ணிட்டார், போட்டுக்கிட்டார். ஓகேவா. ஸோ மாபெரும் வீரர் இவர் அலெக்சாண்டர். அதனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் அலெக்சாண்டர்னு சொல்லிட்டார். அவர் வந்து ஃபஸ்ட்டாக, இவர் வந்து செகண்டாம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆகாய நீல வண்ணத்தில் உள்ள ரத்தின கற்களால் இழைக்கப்பட்ட அரியணை பாரசீக அரசர்களின் ஒரு சிம்மாசனமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னால் ஷா நாமா அப்படிங்கிற வந்து நூல் சொல்லுது. இது எழுதினவர் வந்து பார்த்திங்கன்னா பிர்தௌசி. பிர்தௌசி அவர் எழுதினா ஷா நாமா அப்படிங்கிற அந்த பாரசீக நூல் தான் என்ன பண்ணுது இந்த சிம்மாசனம். ஓகே. ஒரு ரத்ன கற்களான இந்த ஸ்கை ப்ளூ ரத்ன கற்களான அந்த சிம்மாசனத்தை பற்றி என்ன பண்ணிருக்கிற இந்த ஷா நாமா அப்படிங்கிற நூல் தான் என்ன பண்ணுது சொல்லுது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிடாரில் மதராசாவை நிறுவியவர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ முகமது கவான். ஓகேவா. ஸோ இவர் நல்லா பார்த்துக்கோங்க. இவர் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஓகேவா. இந்த பாமன்சா அரசு 3ஆம் முகமது காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவருடைய திட்டங்கள் தான் காரணம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3ஆம் முகமதுவே இவர் என்ன பண்ணிட்டார், கில் பண்ணிட்டார், கொண்டுட்டார். ஓகேவா. சரி. அப்போ இந்த முகமது கவான் தான் என்னது பீடாரில் வந்து பார்த்திங்கன்னா மதராசாவை என்ன பண்ணார், நிறுவினார். மதராசானா என்னது, கல்வி நிலையங்கள் தான் மதராசான்னு சொல்கிறோம். ஓகேவா. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3000 கையால் எழுதப்பட்ட நூல்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு லைப்ரரி இதில் செட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 3000 கையால் எழுதப்பட்ட நூல்கள் என்ன பண்ணிட்டாங்க இதில் வச்சுருந்தாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா கோல்கண்டா கோட்டையை கட்டியவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா ராஜா கிருஷ்ணதேவ். ஸோ ராஜா கிருஷ்ணதேவ் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த கோல்கண்டா கோட்டையை வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்கிறாரு. ஓகேவா. இவர் யாரும் இல்லை. ஸோ வாரங்கல் ஆட்சி அந்த காகத்திய அரசர். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காகத்திய அரசர். காகத்தியனுடைய தலைநகரம் என்னென்னு பார்த்திங்கன்னா வாரங்கல். ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து 17ஆம் நூற்றாண்டு சிறந்த வைர சந்தையாக திகழ்ந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்கண்டா கோட்டை தான். ஓகேவா. ஸோ இந்த கோல்கண்டா கோட்டையில் இது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கோஹினூர் வைரம் கூட இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க, சேல் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்பேற்பட்ட பிரசித்தி பெற்ற இந்த கோட்டை கட்டினவர் வந்து பார்த்திங்கன்னா ராஜா கிருஷ்ணதேவ். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா கோல்கண்டா கோட்டையின் எந்த பகுதி இந்த உயர்ந்த தாழ்ந்த அதை வந்து கேட்பாங்க கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காங்க. ஸோ பாலஹிசார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்த பகுதி. இது வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்த பகுதி. ஓகேவா. ஸோ உயர்ந்த பகுதி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பதே தர்வாசா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நுழைவாயில், என்ட்ரன்ஸு. ஓகேவா. ஸோ நுழைவாயில் நல்லா பார்த்துக்கோங்க. நுழைவாயில் இது பதே தர்வாசா அண்டு உயர்ந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா பாலஹிசார். ஓகேவா. இதன் கோட்டையை அதன் ஆட்சியாளர் வந்து கைப்பற்றியது வந்து பார்த்திங்கன்னா அவுரங்கசீப். ஓகேவா. ஸோ அவுரங்கசீப். ஓகேவா. முகலாயனுடைய கடைசி திறமைமிக்க அரசர். ஓகேவா. அவுரங்கசீப் 1707 என்ன பண்ணிட்டார்,
இவர் வந்து இறந்தார். ஓகேவா. இவர் வந்து பார்த்திங்கன்னா 1687 வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்கொண்டா கோட்டையை என்ன பண்ணார், கைப்பற்றினார். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பாமினி அரசின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது கவான். ஓகேவா. ஸோ முகமது கவான். ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் முகமது, பாமினி அரசன் 3ஆம் முகமதுவின் என்னது படை தளபதி தான் இவர், முகமது கவான். இவர் தான் முக்கிய வளர்ச்சி பண்ணார். அடுத்தது யாருடைய இறப்புக்கு பாமினி அரசு வீழ்ச்சி அடைய தொடங்கியது மற்றும் எத்தனை அரசுகள் பார்த்தீங்கன்னா யாருடைய அரசு பார்த்தீங்கன்னா 3ஆம் முகமது. ஓகேவா. 3ஆம் முகமதுனுடைய ஆட்சிக்கு பின் என்ன, அதாவது இறப்புக்கு பின் என்ன ஆகிப்போச்சு, பாமினி அரசு வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. ஓகேவா. அது வந்து பார்த்திங்கன்னா 5 முக்கிய என்னது சுதந்திர அரசுகளாக பிரிஞ்சுது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும். ஓகேவா. ஸோ அகமது நகர், கோல்கண்டா, ஃபிரார், பெடார். ஓகேவா. ஸோ இதை 5மே என்ன பண்ணாங்க, சுதந்திர அரசுகளாக பிரிஞ்சிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசு உருவாக்கியதில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். சங்கம வம்சத்தை சேர்ந்த ஹரிஹரன் அண்ட் பொக்ரார் தான் வந்து பண்ணாங்க 1336 ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா. அதற்கு ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கிய பங்காற்றியவர் அப்படின்னு சொல்லி சொன்னால் வந்து பார்த்திங்கன்னா வித்யாரண்யர். ஓகேவா. வித்யாரண்யர் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாமியார். ஓகேவா. ஸோ வித்யாரண்யர் இதுனா முக்கிய பங்கு ஆற்றினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 1336 ஹரிஹரர் அண்ட் பொக்ரார் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சங்கம வம்சத்தை சேர்ந்தவங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசின் தலைநகரம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ 2. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்னு ஒன்று வந்துச்சு பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா அனகொண்டி. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹொசபட்னா. இது எங்கன்னா ஹம்பி. அவங்க ஆப்ஷன்லாம் ஹம்பியும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஹம்பின்னு கொடுத்தா ஹம்பி போட்டுக்கோங்க. இல்லைன்னா எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஹம்பிக்கு அருகில் ஹொசபட்னா பிற்காலத்தில். ஓகேவா. ஸோ ஆஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹொசபட்னா. ஓகேவா. நெக்ஸ்ட்டு விஜயநகர அரசுகள் எந்த உருவத்தை தன் அரச முத்திரைனா பன்றி. ஓகேவா. இது ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேவா. ஸோ பன்றி தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அரச முத்திரையாக விஜயநகர பேரரசு என்ன பண்ணியிருக்கிறாங்க, உருவாக்கிறாங்க. விஜயநகரம்னா வெற்றியின் நகரம் அப்படின்னா, வெற்றி நகரம் அப்படிங்கிற அர்த்தத்தில் விஜயநகரம்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. பன்றி இது வந்து பார்த்திங்கன்னா வராகம். ஓகேவா. ஸோ தெலுங்கு வராகம்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ வராகம் என்ற அர்த்தத்தில் கூடிய பன்றி தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவங்க வந்து பார்த்திங்கன்னா அரசு முத்திரையாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா யார்த்தால 300 ஆண்டுகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆட்சி இருக்கிறாங்க. ஓகேவா. யார் இந்த விஜயநகர அரசர்கள் எத்தனை ஆண்டுகள், 300 வருஷம். ஸோ 3 நூற்றாண்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆட்சி இருக்கிறாங்க. 4 தலைமுறை. ஓகேவா. சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு. ஓகேவா. ஸோ சங்கம, சாளுவ, துளுவ, ஆரவீடு. ஓகேவா. இதில் இந்த துளு வம்சத்தை சேர்ந்தவர் தான் கிருஷ்ணதேவராயர். அவர் தான் ரொம்ப ஃபேமஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மதுரா விஜயம் என்ற நூல் யார் எழுதியது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கங்காதேவி. ஓகேவா. ஸோ இவங்க எழுதணும்னு பார்த்திங்கன்னா கங்காதேவி அப்படிங்கிற லேடி தான் என்ன எழுதுகிறாங்க, இந்த மதுரா விஜயம் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா எதை பற்றி எழுதியிருக்காங்கன்னா மதுரை சுல்தானியம் 1370 என்ன பண்ணாங்க, அந்த மதுரை சுல்தானை வந்து பார்த்திங்கன்னா இவருடைய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா குமார கம்பண்ணா. ஓகேவா. ஸோ குமார கம்பண்ணா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவருடைய ஹஸ்பண்ட் பேர் குமார கம்பண்ணா. இவர் வந்து கிங்கு. இவர் வந்து பார்த்திங்கன்னா மதுரை சுல்தான் என்ன பண்ணுறாரு, 1370 கில் பண்ணிவிட்டு அதை பிடிச்சிடுறாரு மதுரையை. ஓகேவா. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மதுரா விஜயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருத மொழியில் எழுதியிருக்கிறாங்க. ஓகேவா. சமஸ்கிருத மொழியில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதை எழுதியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விஜயநகரம் மற்றும் பாமினி அரசுகளை பிரிக்கும் எல்லைக்கோடு. ஓகேவா. ஸோ கிருஷ்ணா நதி தான் என்ன பண்ணாங்க, இந்த 2 பேரையும் பிரிச்சுது. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சங்கம வம்ச அரசர்களுள் மிகவும் ஃபெமிலியர் வேணும்னா செகண்ட் தேவராயர். ஓகேவா. ஸோ 2ஆம் தேவராயர். ஓகேவா. ஸோ இவருடைய காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்துல் ரசாக். ஓகேவா. ஸோ அப்துல் ரசாக் அப்படின்னு அந்த பாரசீக பயணி என்ன பண்ணார், இந்த விஜயநகரத்துக்கு வந்தார். ஓகேவா. அப்துல் ரசாக் ஃப்ரம் பாரசீகம் அந்த பயணி என்ன பண்ணார், இந்த விஜயநகர அரசுக்கு என்ன பண்ணார், வந்தார். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன். இதை வந்து பார்த்திங்கன்னா அப்துல் ரசாக் பாரசீக நாட்டை சேர்ந்த பயணி என்ன பண்ணார், அங்கே வந்து வந்தார் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த பகுதி வரை இந்த கஜபதி படைகள் படையெடுத்து வந்தோன்னா தமிழ்நாடு. ஸோ ட்ரிச்சி தமிழ்நாடு பற்றி வந்துருக்கிறதுனால இதை கொஸ்டின் எடுத்து வைக்கிறோம். ஓகேவா. ட்ரிச்சி வரை. ஓகேவா. கர்நாடகா ஆந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ட்ரிச்சி வரை என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாலு வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நரசிம்மர். ஓகேவா. நரசிம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படைத்தளபதி தான் நம்ம இருக்கிறார், இந்த சாலு வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. துளு வம்சத்தை வந்து பார்த்திங்கன்னா வீர நரசிம்மர் இவருடைய பையன்.
ஓகேவா. ஸோ வீர நரசிம்மா இவங்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா குறுகிய காலம் தான் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த பேர் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர அரசர்களில் மகத்தானவர் என்று கருதப்படுகிறார்னா அது சந்தேகத்துக்கு இடமே இல்லை, கிருஷ்ணதேவராயர். ஓகேவா. ஸோ கிருஷ்ணதேவராயர். ஓகேவா. இதுதான். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணதேவராயர் தன் வெற்றி தோணியாங்கன்னா சிம்மாச்சலம். ஓகேவா. சிம்மாச்சலம் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வெற்றி துணை கட்டினார். அதுக்கடுத்து விஜயநகருக்கு இராணுவ உதவிகளை வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் தான் என்ன பண்ணாங்க. ஓகேவா. போர்ச்சுகீசியர்ஸ் தான் என்ன பண்ணாங்க, செஞ்சாங்க இராணுவ உதவிகளை. ஓகேவா. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா. அதேமாரி விஜயநகர அரசுகள் மாபெரும் வெற்றியாளர்னு சொன்னாலும் அந்த கிருஷ்ணதேவராயர் தான். ஓகேவா. வேறு யாரும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசின் உயர்நிலை மற்றும் செல்வ செழிப்புகளை பற்றி கூறும் வெளிநாட்டு பயணிகள் வந்து பார்த்திங்கன்னா நூனிஸ், நான் முன்னே சொன்னேன், நூனிஸ் மற்றும் பேயஸ். ஓகேவா. ஸோ டொமிங்கோ பேயஸ். ஓகேவா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் பார்த்திங்கன்னா இந்த விஜயநகர பேரரசின் உயர்நிலை மற்றும் செல்வ செல்வங்களை பற்றி கூறியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அல்லசானி பார்த்தினா யாருடைய அவையில் இருந்தார்னு பார்த்திங்கன்னா கிருஷ்ணதேவராயர் தான். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா. ஸோ அல்லசானி கிருஷ்ணதா இவர் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு காளிதாசன் சொல்லி இவரை அழைக்கப்பட்டார். ஓகேவா. ஸோ கிருஷ்ணதேவராயர் அவையில் தான் இவர் என்ன பண்ணார், இருந்தார். ஓகே, புலவராக இருந்தார். அடுத்து கிருஷ்ணதேவராயன் தலை சிறந்த சாதனையாக கருதப்படுவது என்ன அப்படின்னா நாயக் முறை, அல்லது இதை வந்து பார்த்திங்கன்னா நாயங்காரா. ஓகேவா. ஸோ நாயங்காரா முறைன்னு சொல்லுவாங்க. நாயக் முறை அல்லது நாயங்காரா முறை சொல்லுவாங்க. இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா மறுசீரமை ஆல்ட்ரேஷன் பண்ணார். அதுக்கடுத்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்ட லீகல். ஓகேவா. சட்ட அங்கீகாரம் வாங்கி கொடுத்தாரு. இதுதான் இவர் பண்ண ரெக்கார்டு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஜயநகரில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான போர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸோ மால்யதா என்பது யாருடைய படிப்புனா அந்த கிருஷ்ணதேவராயருடைய படிப்பு தான். ஓகேவா. கிருஷ்ணதேவராயர். ஸோ நூலில் வந்து பார்த்திங்கன்னா இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா. அமுக்தமால்யா தெலுங்கு மொழியில் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணதேவராயர் எழுதின நூல். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தலைக்கோட்டை போர் வந்து பார்த்திங்கன்னா 1565. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. மற்றும் விஜயநகர படைகளுக்கு யார் தலைமை தாயினார்னு சொல்லினா ராமராஜர். ஓகேவா. ஸோ ராமராஜர் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணார், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைமை தாங்கினார். பட் இந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசு என்ன பண்ணுறது, முற்றிலும் அழிக்கப்பட்டது. பாமினி அரசு யாராக இருக்குன்னா விஜயநகருக்கும் பாமினி அரசுக்கும் இடையில் தான் நடைபெற்றது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாமினி அரசு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுச்சு. ஓகேவா. பல நூற்றாண்டுகளாக நடந்த சண்டை இது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஆரவீடு வம்சத்தை யார் ஸ்டார்ட் பண்ணுகிறா, இந்த ராமராஜனுடைய பிரதர். ஓகேவா. ஸோ இந்த ராமராயருடைய பிரதர் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, தம்பி தான் என்ன பண்ணார், இந்த ஆரவீடு வம்சத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த முதலமைச்சர், இந்த விஜயநகர பேரரசில் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் எவ்வாறு அழைக்கப்படுறாருன்னா மகாபிரதானி. ஓகேவா. மகாபிரதானி. ஸோ இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. மகாபிரதானி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவர் யாருக்கு தலைமை தாங்கினார் சொல்லி ஒரு கொஸ்டின் பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழ்நிலையில் இருக்கக்கூடிய கீழ்நிலை அதிகாரிகள், அதாவது கணக்காளர்கள், பாதுகாவலர்கள், ஸோ இந்த மாதிரி இருந்தாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு தான் இவர் என்ன பண்ணார், தலைமையாக இருந்தார். ஓகேவா. ஸோ 1400 வாக்கில் தமிழகத்தில் இருந்த 5 ராஜ்யங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிச்சி ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சந்திரகிரி. ஓகே சார், சந்திரகிரின்னு வந்துச்சு. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று படை வீடு. ஓகே. இன்னொன்று பார்த்திங்கன்னா வலுதளம்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 ராஜ்யங்கள் என்ன பண்ணது இருந்தது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன் பார்த்திங்கன்னா நாயக் முறையை அறிமுகப்படுத்தினது பார்த்திங்கன்னா நான் முன்னே சொன்னேன். ஸோ கிருஷ்ணதேவராயர் தான் என்ன பண்ணார், இந்த நாயக் முறையை அறிமுகப்படுத்தினார். அவர் தான் என்ன பண்ணார், விஸ்வநாத நாயக்கர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார், தமிழகத்தை அனுப்பிச்சு இங்கே வந்து நாயக் முறையை ஏற்பாடு பண்ணார். அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா 72 பாளையங்களாக பிரித்து ஆட்சி செஞ்சாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 13ஆம் நூற்றாண்டுலேருந்து பயன்படுத்த என்ன பண்ணுறா, நாயக் என்ற சொல்லின் பொருள், நாயக் என்ற சொல்லின் பொருள் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நாயக் கட்டணம். ஓகேவா. அதே கன்னடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாயக்கானம். ஓகேவா. ஸோ கன்னடத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாயக் அப்படின்னா நாயக்கானம், தெலுங்கில் நாயக் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நாயன் கரமு. ஓகேவா. ஸோ நாயன் கரமு இதை வந்து கேட்பாங்க. நாயக்கட்டணம் தமிழ், நாயக்கானம் வந்து பார்த்திங்கன்னா கன்னடம், நாயன் கரமு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த லூலாம் போட்டாவே தெலுங்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா. ஸோ இதுதான் அதனுடைய பொருள். ஓகேவா. ஸோ எங்குன்னு நான் சொல்லிட்டேன், தமிழ், கன்னடம், தெலுங்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த நாயக் முறை வந்து பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தானத்துலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கிருஷ்ணதேவராயர் எடுத்துருக்கிறாரு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இது பேர் இக்தா முறைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ டெல்லி சுல்தானத்தில் அந்த நாயக் முறை என்னன்னு சொல்லுவாங்க, அதாவது நாயக் முறை கிடையாது, இக்தா முறைன்னு சொல்லி அவங்க ஒன்று பின்பற்றிட்டு இருந்தாங்க டெல்லி சுல்தான்கள். அந்த இக்தா முறையை வந்து இவர் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணிட்டாரு, நாயக் முறைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, கொண்டு வந்துட்டார். ஓகேவா. இதேமாதிரி நாயக் முறை தமிழ், தெலுங்கு, கன்னடத்தில் எவ்வாறு குறிப்பிட்டேன், நான் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நாயக் கட்டணம்னு நான் சொல்லியிருந்தேன், தெலுங்கில் வந்து பார்த்திங்கன்னா
நாயக்கானம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கன்னடத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நாயக்கானம், தெலுங்கில் வந்து பார்த்திங்கன்னா நாயன் கரமு. ஓகேவா? ஸோ கரமு நல்லா ஞாபகம் வச்சுங்க. நாயன் கரமு வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கில். ஓகேவா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே விஜயநகர பேரரசு எத்தனை நாயக்குகளாக பிரிக்கப்பட்டது? தமிழ்நாடுனா தான். ஓகேவா? ஸோ தமிழ்நாடு கிடையாது, விஜயநகர பேரரசு டோட்டலாகவே இது வந்து பார்த்திங்கன்னா 200க்கும் மேற்பட்ட நாயக்குகளாக என்ன பண்ணியிருந்தாங்க, பிரிக்கப்பட்டிருந்தாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கிருஷ்ணதேவராயரிடம் இருந்த மிகச்சிறந்த நாயக் வந்து பார்த்திங்கன்னா செல்லப்பா. ஓகேவா? ஸோ வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? செல்லப்பா இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராமின். ஓகேவா? பிராமின்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாயக்குகளாக என்ன பண்ணியிருக்கிறாங்க, செயல்பட்டுருக்கிறாங்க. அந்த வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து முக்கியமான வந்து பார்த்திங்கன்னா செல்லப்பா. இவர் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணதேவராயரிடம் வந்து பார்த்திங்கன்னா நாயகா ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேட்டை. ஓகேவா? ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட். பேட்டை என்னும் வணிக மையத்தை நிறுவியர்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வணிக மையம் தான் இதனுடைய கொஸ்டின். இதை நிறுவியவர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கிருஷ்ணதேவராயர்னு சொல்ல முடியாது, அவருக்கு பின்னால் வந்தவர்கள் தான். ஓகே, 1 by 1 அவருக்கு பின்னால் வந்தவர்கள் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதை வந்து பார்த்திங்கன்னா நிறுவிக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த நூற்றாண்டு பெரும் நாயக்க அரசுகளின் நூற்றாண்டாக கருதப்படுகிறது? ஸோ 17ஆம் நூற்றாண்டு. ஓகேவா? இந்த நூற்றாண்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெரும் நாயக்க அரசுகளின் நூற்றாண்டாக 17ஆம் நூற்றாண்டு தான் அழைக்கப்படுது. ஓகேவா? ஸோ ராமநாதன் சிற்றரசு யாரால் எங்கு தோற்றுவிக்கப்பட்டது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸோ முத்து கிருஷ்ணப்பா. இந்த முத்து கிருஷ்ணப்பா நாயக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மதுரையை சேர்ந்த அரசர். இவர் தான் என்ன பண்ணார், ராமநாதபுரம் தான் மதுரையிலேருந்து ஒரு சிற்றரசாக என்ன பண்ணார், பிரித்தார் 17ஆம் நூற்றாண்டில். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேளாண் அல்லாத பிரிவுகளை சேர்ந்த வரிகளை பணமாக வழங்கியவர்கள் யாருன்னு சொன்னால் பட்டடை வர்க்கம்னு சொல்லுவாங்க, அல்லது காசைய வர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பட்டடை வர்க்கம் அல்லது காசைய வர்க்கம்னு சொல்லுவாங்க. இவங்க தான் என்ன பண்ணாங்க, வேளாண் அல்லாத பிரிவுகளை சேர்ந்தவங்க. இவங்க என்ன பண்ணாங்க, வரிகளை பணமாக வழங்கினாங்க. ஓகேவா? விஜயநகர அரசுக்கு. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெசனில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.